Hi, welcome back. இன்றைக்கி நம்ம Tnpsc ஜென்ரல் இங்கிலீஷில் வந்து ஒரு சப்ளிமெண்ட்ரி பார்க்க போகிறோம். இது வந்து 9th ஸ்டாண்டர்ட் சமச்சீர் புக்கில் இருக்குது. இந்த சப்ளிமெண்ட்ரியோட நேம் வந்து த கேட் அண்ட் த பெயின் கில்லர். த கேட் அண்ட் த பெயின் கில்லர் பார்த்திங்கன்னா த அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் டாம் சாயர் அப்படின்ற ஒரு நாவல்லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு எக்ஸ்ட்ராக்ட் தான் அது கேட் அண்ட் த பெயின் கில்லர்ன்றது. இது எழுதினவர் வந்து மார்க் ட்வைன்ன்றது அவருடைய புனைப்பெயர். அவருடைய ஒரிஜினல் பெயர் நம்ம வந்து ஆத்தர் ரீடிங்கில் பார்க்கலாம். அப்படி இதில் ஒரு வார்ம் அப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வந்து ஒரு குழந்தைகள் வந்து அனிமல்ஸ் கூட பாண்டாகி இருந்தாங்கன்னா அந்த ஸ்டடீஸ் எப்படி இருக்கு, அதாவது எப்படி இருப்பாங்க, அவங்க பெட் கூட பார்த்திங்கன்னா பாண்டாக இருக்கக்குள்ள பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்களுடைய அனுபவம், அப்புறம் அவங்க இரக்க குணம், அப்புறம் அவங்களுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து அதிகமாகுது அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. அண்டு ஜஸ்ட்மா ஒரு வார்ம் அப் மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு எதாவது பெட் இருக்கா உங்கள் வீட்டிலன்னு கேட்டிருக்காங்க. அப்படி இருந்துச்சு நீங்கள் எஸ்ன்னு சொன்னீங்கன்னா அந்த பெட்டோடைய நேம் என்ன, அந்த பெட்டு என்ன, அந்த பெட்டோடைய நேம் என்ன, அந்த அனிமலோடைய நேம், அந்த அனிமல் என்ன அனிமல், அந்த அனிமலோடைய நேம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அது ஏதாவது ஒரு ரொம்ப நகைச்சுவையான ஒரு மூமெண்ட் வந்து நடந்திருக்கா, பெட்டுக்கும் உங்களுக்கும் எதாவது நடந்திருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படி நடந்திருக்கு அப்படின்னா என்ன அந்த அனுபவம், அந்த நகைச்சுவையான சம்பவம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் எப்படி வந்து பெட்ஸ் எல்லாம் வந்து டேக் கேர் பண்ணிப்பீங்க அப்படின்ற மாதிரி ஜஸ்ட் ஒரு வார்ம் அப் மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ வந்து ஆத்தர் டீட்டெயில் பார்ப்போம். ஓகே, ஆக்சுவலாக மார்க் ட்வைன்றது அவருடைய புனைப்பெயர் தான் அது. ஆக்சுவலாக அவரோட ஒரிஜினல் நேம் வந்து சாமுவேல் லாங்ஹார்ன் கிளைமன்ஸ், இதுதான் வந்து ஒரு புனைப்பெயர். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஆத்தரை பற்றி பார்ப்போம். சாமுவேல் லாங்ஹார்ன் கிளைமன்ஸ் 1833 to 1910, better known by his pen name Mark Twain, was an American writer, humorist, entrepreneur, publisher and literature. Twain was raised in Hannibal, Missouri, which later provided the settings for his novels. His famous works are The Adventures of Tom Sawyer and The Adventures of Huckleberry Finn. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அவருடைய ஒரிஜினல் நேம் வந்து சாமுவேல் லாங்ஹார்ன் கிளைமன்ஸ் அப்படின்றது தான் அவரோட ஒரிஜினல் நேம். இவருடைய லைஃப் பீரியட் பார்த்திங்கன்னா 1835லேருந்து 1910 வரைக்கும் உள்ள லைஃப் டைம் பீரியட். அண்டு இவரை வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் எப்படி தெரியும்னு பார்த்திங்கன்னா மார்க் ட்வைன் அப்படின்றது தான் தெரியும். புனைப்பெயர் வச்சு தான் ஒரு நாவல்லாம் எழுதுவார். கதை எழுத இருந்தாலும் ஒரு புனைப்பெயர் வச்சு தான் எழுதுவார். இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமெரிக்கன் ரைட்டர் இவர். அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து ஒரு நகைச்சுவையாளர், அப்புறம் இண்டஸ்ட்ரியலிஸ்ட், தட் இஸ் அ பிஸ்னஸ் மேன் இவர். தென் ஒரு புக் பப்ளிஷரும் கூட, புக்ஸ் எல்லாம் பப்ளிஷ் பண்ணுவார். ஸோ இவர் பப்ளிஷரும் கூட, அது மாதிரி லெக்சராகவும் இருந்தார் அவர். ஸோ இப்போ இவர் வந்து பார்த்திங்கன்னா மிசோரின்ற ஊரில் ஹனிபல் அப்படின்ற இடத்துல தான் வந்து பிறந்தார். ஸோ அந்த ஊரை தழுவி தான் வந்து அவருடைய நாவல்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். அப்புறம் அவருடைய ஃபேமஸ் ஒர்க்குன்னு பார்த்திங்கன்னா த அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் த டாம் சாயர். இப்போ நம்ம பார்க்க போகிற கதையில் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ராக்ட் தான் நம்ம எடுக்கிறோம். அந்த கதை தான் இது, த அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் டாம் சாயர். அப்புறம் அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் ஹக்கிள்பெரி ஃபின். இது ரெண்டு தான் வந்து அவருடைய ஃபேமஸான நாவல் சொல்கிறாங்க. அண்ட் ஓகே, நம்ம இப்போ கதைக்கு போகலாம். கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த டாம் சாயர்ன்ற நாவல் பற்றி ஒரு சின்ன நோட் கொடுத்துருக்காங்க, பார்ப்போம். A note about the novel. The Adventure of Tom Sawyer is a novel about a young boy, Tom Sawyer, growing up along the Mississippi River at St. Petersburg. Tom Sawyer lives with his Auntie Polly and his brother Sid. He is up to all sorts of mischiefs, but very cleverly he escapes from the punishments that are given to him. He finds school life miserable, but after Becky touches arrive in town, he is a bit happy to go to school. Even that happiness does not last long, as Becky falls ill and does not come to school for a very long time. Bored of school, Tom with his best friend Joey Harper and Hug runs away to an island in a Mississippi called Johnson
Jackson's Island to become a pirate. People in their hometown think that they are dead, but to the present shock of everyone, they arrived at their own funeral. The Cat and the Painkiller is one of the episodes of Tom Sawyer where we find him playing pranks on his Auntie Polly, who loves him very much but does not show her love outwardly in order to make Tom a good boy. ஆக்சுவலாக இந்த நாவல் பற்றி ஒரு ஷார்ட் நோட்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாவல் வந்து அட்வென்ச்சர் ஆஃப் டாம் சாயர்ன்ற நாவல் வந்து யாரை பற்றி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யங் பாய், அவன் பேர் வந்து டாம் சாயர். அவன் வந்து பார்த்திங்கன்னா வந்து எங்கே வளர்றான்னா, பீட்டர் பக்ஸ் அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய மிசிசிப்பின்ற ரிவர், அந்த ரிவர் ஓரத்தில் தான் வந்து அவங்க ஊர் இருக்குது. ஸோ அங்கே தான் வந்து வளர்றான். ஸோ டாம் சாயரில் பார்த்திங்கன்னா வந்து அவங்களோட ஆன்டி பாலி, அப்புறம் அவருடைய பிரதர் சிட், இவங்க கூட தான் வந்து அவர் வளராரு. இவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நிறையா குறும்புத்தனம் பண்ணுவார். அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா ஒரு குறும்பு பண்ணிவிட்டு பனிஷ்மெண்ட்லேருந்து ஈஸியாக கிளவராக ரொம்ப எஸ்கேப் ஆகிடுவார். அப்புறம் வந்து அவர் ஸ்கூல் லைஃப் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து சொல்லிக்கிற மாதிரில ரொம்ப அவருக்கு போர் அடிக்கும். ஸ்கூலுக்கு போகிறதுனாலே ரொம்ப வருத்தப்படுவார். ஸோ அவங்களுடைய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க பெக்கி டாச்சர் அப்படின்றவங்க தான். அவங்க அந்த டவுனுக்கு வந்தால் அப்புறம் அவர் ரொம்ப கொஞ்சம் ஹாப்பியாக வந்து ஸ்கூலுக்கு போக ஆரம்பித்தார். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஸ்கூல் லைஃப் அவருக்கு வந்து ரொம்ப போர் அடிக்கும், அவருக்கு பிடிக்காதவருக்கு. அந்த ஹாப்பினஸும் பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப நாள் வந்து நீடிக்கலை. ஏன்னா அவங்களுடைய ஃப்ரெண்டு பெக்கி வந்து பார்த்திங்கன்னா உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. ஸோ அதனால் ரொம்ப நாள் வந்து ஸ்கூலுக்கு வர முடியாமல் போயிடுச்சு. ஸோ அப்போ ரொம்ப ஸ்கூல் போகிறதுக்கு ரொம்ப போர் ஆகிடுச்சு அவருக்கு. ஸோ அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு இருக்காங்க, ஜோயி ஹார்பர் அண்டு ஹக். இவங்க 2 பேர் கூட அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஜாக்சன் ஐலாண்டுன்னு ஒரு இடம் இருக்குது. அது எங்கன்னா மிசிசிப்பியில் இருக்குது ஒரு ஐலாண்டு. அந்த ஐலாண்ட் பேர் தான் வந்து ஜாக்சன் ஐலாண்ட். அந்த இடத்துக்கு இவங்க ஃப்ரெண்ட்ஸோடு ஒரு ஓடி போயிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, கடற்கொள்ளையனாக மாறுறாரு. ஸோ பீப்புள் தான் என்ன நினச்சிட்டாங்கன்னா, 3 பேரையும் காணணுன்னே அங்கே இருக்கக்கூடிய அந்த மக்கள், ஊர் மக்கள்லாம் என்ன நினச்சாங்கன்னா, ஓகே இவங்க 3 பேரும் ஏதோ இறந்துட்டாங்க, கடலுக்கு போக்குள்ள ஏதோ இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு அவங்களுடைய அந்த இறந்தாங்க இல்லையா, அதுக்கு வந்து ஒரு இறுதி அந்த துக்க இது மாதிரி வச்சுருக்காங்க, ஃபங்க்ஷன் மாதிரி வச்சுருக்காங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு இவங்க 3 பேருமே வந்திருக்காங்க. ஸோ அதனால் அங்கே இருக்கக்கூடியவங்க எல்லாமே ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கேட் அண்ட் த பெயின்கில்லர்னு பார்த்திங்கன்னா இது வந்து டாம் சாயர் அவருடைய ஒரு எபிசோட் தான் இதை நம்ம பார்க்குறது. தட் இஸ் ஒரு எக்ஸ்ட்ராக்ட் தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா டாம் சாயர் வந்து ப்ராங்க் பண்ணுவார் அவங்க ஆன்ட்டிக்கிட்ட, பாலிக்கிட்ட. அந்த பாலி பார்த்திங்கன்னா அவங்க வந்து டாம் சாயர் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. பட் அவங்க வந்து வெளியில் காட்டிக்க மாட்டாங்க, அவங்களுடைய அன்பை வந்து வெளியில் காட்டிக்க மாட்டாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, டாம் சாயரை வந்து குட் பாயாக மாற்றணும் அப்படின்றதுக்காக ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்க மாதிரி காட்டுவாங்க. அவர் மேலே ரொம்ப அன்பாக இருக்கிற மாதிரி காட்டிக்க மாட்டாங்க. ஓகே, நம்ம வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அவர் வந்து ப்ராங்க் பண்ணுவார்னு சொன்னோம் இல்லையா ஆன்ட்டிக்கிட்ட. எது மூலிமா ப்ராங்க் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேட் மூலிமா தான் ப்ராங்க் பண்ணுறாரு. அந்த கேட் பேர் வந்து பீட்டர். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க, பீட்டர்ன்ற பேர். ஓகேங்களா? ஓகே, நம்ம கதைக்குள்ளார போகலாம், லெசனுக்குள்ளார போகலாம். பெக்கி டாச்சர், his friend, had stopped coming to school. This disturbed Tom. He became unhappy. The charm of life was gone. There was nothing but boredom left. He put his hope away and his bat. There was no joy in them anymore, and so his Aunt Polly was concerned. She was infatuated with patent medicines and all new methods of producing health or mending it. She was an incurable experimenter in these things. ஆக்சுவலாக இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியாமல் போனவுடனே அவங்க ஸ்கூலுக்கு வரல இல்லையா. ஸோ அதனால் அவருக்கு வந்து ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருந்தார் டாம். ஸோ ரொம்ப அன்ஹாப்பியாக இருந்தார். ஸோ அவருடைய சாம்லாம் வந்து போன மாதிரி இருக்குது அவருக்கு. ஸோ ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் அவர் என்ன பண்ணாருன்னா, ஒரு ஹூப், அந்த ஹூப்புனால் அந்த வளைய மாதிரி இடுப்பில் வச்சுட்டு இது பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அந்த ஹூப், அவருடைய பேட், விளையாடுற திங்ஸ் எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு எந்த என்ஜாய்மெண்ட்டும் இல்லாமல் அவர் ரொம்ப போர் அடிக்கிற மாதிரியே உட்காந்துட்டு இருந்தார். அவர் ரொம்ப எதுவுமே பறிகொடுத்த மாதிரி உட்காந்துட்டு இருந்தார். இதை வந்து அவங்க ஆன்ட் பாலி பார்க்குறாங்க. ஸோ அதனால் வந்து இன்ஃபேச்சுவேட்டட்னா என்ன மீனிங் பார்ப்போம்.
infatuated, inspired with an intense but short-lived passion or admiration for someone or something. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபேச்சுவேட்டட்னா ஒரு மோகம் மாதிரி, அதாவது அவங்க வந்து இந்த ப்ரிஸ்கிரிப்ஷன்லேயே இல்லாமல் சில பேர் கை வைத்தியம் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து கை வைத்தியம் பண்ணுறது ரொம்ப மோகமாக இருப்பாங்க. புதுசாக மெத்தட்ஸ்லாம் கண்டுபிடிப்பாங்க, ஏதாவது உடம்பு சரியில்லைனா க்யூர் பண்ணுறதுக்கு நிறைய புதுசான ட்ரீட்மெண்ட்லாம் நிறையா கண்டுபிடிப்பாங்க. He began to try all manners of remedies on Tom. The water treatment was new now, and Tom's low condition was a windfall to her. She had him out at daylight every morning, stood by him up in the woodshed and drowned him in cold water. Then she rubbed him hard down with a towel like a file. Then she rolled him up in a wet sheet and put him away under blankets. ஆக்சுவலாக இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வந்து புதுசாக மருந்துலாம் இது பண்ணுவாங்களா, இவன் இப்படி வந்து சோகமாக உட்காந்துருக்கிறத பார்த்தோன்னே அவங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக போச்சு. அதனால் இவனுக்கு வந்து சில ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்குறாங்க. அந்த எல்லா ட்ரீட்மெண்ட்டும் இவன் மேலே கொடுக்குறாங்க. என்ன ட்ரீட்மெண்ட் பார்த்திங்கன்னா வாட்டர் ட்ரீட்மெண்ட். அது வந்து புதுசாகவும் இருந்துச்சு. வாட்டர் ட்ரீட்மெண்ட்டில் என்ன பண்ணுவாங்க பார்த்திங்கன்னா, ஏர்லி மார்னிங் டெய்லியுமே வந்து அவங்க வந்து அவனை கொண்டு வந்து ஒரு மரத்தால் ஆன ஒரு ஷெட்டுக்கு அடியில் உட்கார வச்சு அவனை வந்து கோல்ட் வாட்டரில் வந்து மேலே ஊற்றுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு டவலால் வந்து, அதாவது சொரப்பாக இருக்க ஒரு டவலால் வந்து ரப் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவனை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்ஷீட்டில், ஈரமான ஒரு ஷீட்டில் வந்து ரோல் பண்ணி, அதுக்கப்புறம் வந்து ஒரு பிளாங்கெட்ஸ் வந்து அதுக்கு மேலே வந்து போடுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, yet not withstanding all this, the boy grew more and more sad and pale and dejected. She added hot baths, street baths, shower baths and plunges. The boy remained bored. She began to assist the water with a slim oatmeal diet and the plasters. She calculated his capacity and filled him up every day with quack cure-alls. He became fed up, and so he thought over various plans of relief, and finally hit upon that of professing to be fond of painkiller. He asked for it so often that he became a nuisance, and his aunt ended by telling him to help himself and quite bothering her. ஆக்சுவலாக இந்த மாதிரி அவங்க மருந்து, இந்த மாதிரி அவங்க ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்துட்ருக்கக்குள்ள பார்த்திங்கன்னா, இதுவே வந்து அவருக்கு வந்து அந்த பையனுக்கு, இந்த டாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சேடாகவும், அவர் ஃபேஸ்லாம் ரொம்ப அப்படியே வெளிரி போயும், டெய்லி இதே ரொட்டீனாக பண்ணால் ரொம்ப வெளிரி போய் அவருக்கு இருக்குது. அண்டு அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க அது மட்டும் செய்ய மாட்டாங்க. அவங்க ஆண்ட்டு ஹாட் பாத் பண்ணுவாங்க, சிட் பாத் பண்ணுவாங்க, ஷவர் பாத் பண்ணுவாங்க. அப்புறம் ப்ளஞ்சஸ் அப்படின்னா, ப்ளஞ்சஸ் மீன்ஸ் என்னன்னு பார்ப்போம் நம்ம. ப்ளஞ்சஸ்னால் ஒன்றும் இல்லை, ஆக்சுவலாக தண்ணியில் வந்து மூழ்கி ஃபோர்ஸாக வந்து மூழ்கடிக்கிறது, முழுக வச்சு குளிக்க வைக்கிறது, அதுதான் ப்ளஞ்சஸ்ன்றது. நம்ம மீனிங் அப்புறம் நம்ம கிளாஸில் பார்ப்போம். அப்புறம் பார்த்திங்கன்னா அது இந்த மாதிரி பண்ணுறதுனால இன்னும் ரொம்ப போராகிடுச்சு அவருக்கு டாமுக்கு. அது மட்டும் இல்லை, அவங்க வந்து டெய்லி வந்து இந்த ஓட்மீல் டயட் கொடுப்பாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பிளாஸ்டர்ஸ் இருக்கு இல்லையா, அதால் வந்து எங்கேயும் நவர முடியாத மாதிரி விட்டுடுவாங்க. ஸோ அவருடைய கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே கால்குலேட் பண்ணி அவங்க ஒரு நாளுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு மெடிசன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கனாலே அவருக்கு வந்து டெய்லி இது பண்ணுறதுனாலே வந்து பார்த்திங்கன்னா அவர் பெயின்லேருந்து ரிலீஃப் ஆகுதோ இல்லையோ, அவர் பழைய மாதிரி ஆகிறாரோ இல்லையோ, அவர் இன்னும் மோசமாகிட்டே இருந்தார். ஸோ அவர் வந்து தப்பிக்கிறதுக்காக எதோ பண்ணிகிட்டு இருந்தார். ஃபைனலாக அவர் வந்து எனக்கு பெயின் கில்லர் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப பாசாங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கு இதுதான் வேணும், எனக்கு அதுதான் வந்து எனக்கு கரெக்டாக இருக்குது, எனக்கு பெயின் கில்லர் கொடுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப அவங்க வந்து தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அது வந்து ரொம்ப நியூசன்ஸாக இருந்தது அவங்களுக்கு. அவங்க அதனால் என்ன பண்ணாங்கன்னா, உனக்கு என்ன வேணுமோ நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. ஏன்னா டெய்லி ஒரு இவங்ககிட்டேருந்து எதாவது எஸ்கேப் ஆகணுன்றதுக்காக அவர் வந்து எனக்கு பெயின் கில்லர் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அடம்பிடிச்சி சொல்கிறதுனால, ஸோ அவங்களுக்கு வந்து அது ஒரு டெய்லி நம்ம கேட்டுகிட்டே இருந்தால் நமக்கே ஒரு இரிட்டேட் ஆகிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், எதாவது பண்ணிட்டு தொலை போ, எடுத்துக்கோ போ அப்படின்னு இல்லையா. ஸோ லைக் தட் அதே மாதிரி அவங்க வந்து நீ எதாவது பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ப்ளஞ்சஸ், பேக், அப்புறம் ப்ரொஃபஸிங்னா என்ன மீனிங் பார்ப்போம். ப்ளஞ்சஸ் மீன்ஸ் ஆக்ட் ஆஃப் casting or thrusting forcibly
ஆர் சடன்லி இன்டு சம்திங் லிக்விட், அதாவது மூழ்கடிக்கிறது தண்ணியில் நம்ம வந்து ஃபோர்ஸாக வந்து சடனாக வந்து ஏதோ ஒன்று தண்ணியில் வந்து போடுறது. ஸோ அதுதான் வந்து ப்ளஞ்சஸ்ன்ற சொல்கிறாங்க. அப்போ பேக்னு பார்த்திங்கன்னா fraudulent or ignorant pretended to medical skill, அதாவது போலி டாக்டர் மாதிரி. ஸோ இதுதான் அதோட மீனிங். Professing means claiming often falsely that one has a quality or a feeling, அதாவது வந்து நமக்கு பாசாங்க பண்ணுற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எனக்கு இதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃபால்ஸாக சொல்லுவோம் இல்லையா, அப்படி பண்ணால் அவங்க போயிடுவாங்க, நம்மக்கிட்ட வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக வந்து அவர் வந்து அந்த பெயின் கில்லர் தான் எனக்கு வந்து வேணும்னு சொல்லிட்டு அடம்பிடிச்சார் இல்லையா. ஸோ அந்த மீனிங் தான் சொல்கிறாங்க. ஸோ பாசாங்க பண்ணுற மாதிரி. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் பேரை பார்ப்போம். She found that the medicine did really diminish, but it did not occur to her that the boy was mending the health of a crack in the sitting room floor with it. ஆக்சுவலாக அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெயின் கில்லர் மெடிசனை வந்து டெய்லி அந்த மெடிசன் வந்து கம்மியாகிட்டே போகுது. அது வந்து பார்த்திங்கன்னா அந்த பாயோட ஹெல்த்துக்காக அவர் எடுத்துக்கல. அவர் என்ன பண்ணுறாருனா, அவங்க ஃப்ளோரில் ரூமில் இருக்கக்கூடிய உட்காந்துட்ருக்க ரூம் இருக்கிற ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா ஒரு கிராக் இருக்குது. அந்த கிராக்கில் அவர் ஊற்றிட்டே இருப்பார் இதை, அந்த பெயின் கில்லர் மெடிசனை டெய்லி. ஸோ அதனால் அந்த மெடிசன் வந்து கம்மியாகிட்டே போகுது. ஓகே, one day Tom was in the act of dosing the crack when his aunt's cat Peter came along, pouring, eyeing the teaspoon greedily and begging for a taste. Tom said, "Don't ask for it unless you want it, Peter." But Peter signified that he did want it. "You better make sure." Peter was sure. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு நாள் இந்த மாதிரி ஒரு ஊற்றிட்டுருக்குள்ள அவங்க அந்த ஆண்ட் வளர்த்த கேட் பீட்டர்ன்றது தான் நேம். அந்த கேட் வந்து வருது. அந்த கேட் வந்து பார்க்குது, அப்படியே அந்த டீஸ்பூனை பார்க்குது. அந்த பூனை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி ஏக்கத்தோடு அந்த இதை கேட்குது. அந்த டீஸ்பூனில் இருக்கக்கூடிய அந்த மருந்து பெயின் கில்லரை பார்க்குது. அது எப்படியா டேஸ்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்குது. ஸோ அதனால் டாம் கிட்ட கேட்குது, எனக்கு இது வேணும்னு சொல்லி கேட்குது. அதுக்கு டாம் சொல்கிறாரு, உனக்கு வேணும்னா மட்டும் கேளு, இல்லைனா கேட்காத அப்படின்னு சொல்லிட்டு பீட்டர்ன்றது கேட்டோடைய பேர், பீட்டர்கிட்ட சொல்கிறாரு. அதுக்கு வந்து பீட்டர் வந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லுது. அப்போ கன்ஃபார்மாக ஷுவராக உனக்கு வேணுமா அப்படின்னு கேட்குறாரு டாமு. ஆமாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பீட்டர் சொல்லுது. ஸோ ஓகே, அப்போ என்ன பண்ணுறாரு, நெக்ஸ்ட் பேரை பார்ப்போம். "Now you have asked it for, I will give it to you because there ain't anything mean about me. But if you find you don't like it, you must not blame anybody but your own self." ஆக்சுவலாக அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஓகே நீ கேட்குறேன்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். இப்போ நீ வந்து இதுக்கு சாப்பிட்டுட்டு உனக்கு அது பிடிக்கலனா நீ வந்து யாரையும் ப்ளேம் பண்ணக்கூடாது, நீ பேசாமல் இருக்கணும். ஏன்னா இந்த உனக்கு பிடிக்கலனா அது காரணம் நீ தான், நீ கேட்குறதுனால தான் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு, Peter was agreeable, so Tom opened his mouth and poured down the painkiller. Peter sprang a couple of yards in the air and then delivered a war whoop and set off round and round the room, banging against furniture, upsetting flower pots and making general confusion. Next, he rose on his hind feet and danced around in a frenzy of enjoyment with his head over his shoulder and his voice proclaiming his happiness. Then he went tearing around the house again, spreading chaos and destruction in his path. And Polly entered in time to see him through a few doubled somersaults deliver a final mighty har and sail through the open window, carrying the rest of the power plots with him. The old lady stood petrified with astonishment, peering over his glasses. Tom lay on the floor, expiring with laughter. ஆக்சுவலாக வந்து இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா,
ஓகே, அது வந்து அந்த பூனை வந்து ஓகே நான் குடிக்கிறேன், எனக்கு ஒன்றும் இல்லை, நான் அக்ரி பண்ணிக்கிறேன், இது நல்லா இல்லைன்னா அது காரணம் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. ஸோ நீ கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. டாம் உடனே ஓப்பன் வாயை வந்து திறந்து அந்த பெயின் கில்லர் வந்து ஊற்றுறான். பீட்டர் வந்து என்ன ஆகுதுன்னா, அது முழுங்கின உடனே ஒரு 2-3 அடி தூரத்தில் போய் அப்படியே காற்றுல போய் அப்படியே போய் விழுது. தூரம் போய் விழுந்துட்டு இந்த வாரெல்லாம் வந்து ஒரு சவுண்ட் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி ஒரு சவுண்ட் கொடுத்துட்டு ரூமை சுற்றி வருது. அப்போ பார்த்திங்கன்னா ஃபர்னிச்சர் எல்லாத்தையும் போட்டு தள்ளி விடுது. அதுமாதிரி ஃப்ளவர் பாட்ஸ் எல்லாம் வந்து தள்ளி விடுது. ஸோ அதுக்கு ஒரு மாதிரி ஒரு கன்ஃபியூஷன், ஜென்ரல் கன்ஃபியூஷன் வருது அது குடித்த உடனே. அப்புறம் பார்த்திங்கன்னா அதோடைய காலால் வந்து டான்ஸ் ஆட ஆரம்பிக்குது, சுற்றி டான்ஸ் ஆடுது. அதே மாதிரி அதோடைய ஃப்ரென்சி சம்மர்சால்ட் பிரெட்டிஃபைல் தான் என்ன மீனிங் பார்த்துட்டு வந்துடுவோம். ஃப்ரென்சி மீன்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்டேட் ஆஃப் அன்கண்ட்ரோல்டு எக்ஸைட்மெண்ட், அதாவது ஒரு கிறுக்கு பிடிச்ச மாதிரி ஆடுறது. அப்புறம் சம்மர்சால்ட்ன்றது பார்த்திங்கன்னா an acrobatic movement either forward or backward in which the body rolls and end over end makes a complete revolution. ஆக்சுவலாக வந்து குட்டிகாரன் அடிக்கிறது. தென் பெட்ரிஃபைட் அப்படின்னா எக்ஸ்ட்ரீம்லி ஃபைட்டண்ட். பார்த்திங்கன்னா வந்து ஆக்சுவலாக வந்து பெட்ரிஃபைட்னா செயலற்று போய் கிடக்கிறது. அதை பார்த்தோன்னே ஒரு மாதிரி செய்கிறதுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாத மாதிரி ஒரு மாதிரி இருக்கிறது தான் வந்து பெட்ரிஃபைட். ஓகே, இப்போ நம்ம பார்ப்போம். அந்த பூனை வந்து பார்த்திங்கன்னா அந்த குடித்த உடனே அதுக்கு வந்து என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி அப்படியே ஒரு மாதிரி டான்ஸ் ஆடிக்கிட்டு கண்ட்ரோலே இல்லாமல் ஒரு மாதிரி போதையில் ஆடுற மாதிரி ஒரு மாதிரி அந்த மாதிரி டான்ஸ் ஆடுது. அதோடைய ஷோல்டரில் அதோடைய ஹெட்டை வச்சுட்டு அது ரொம்ப சந்தோஷமாக வந்து ஒரு சந்தோஷமான ஒரு வாய்ஸில் வந்து கத்திக்கிட்டு அது என்ன பண்ணுதுன்னா அப்படியே வந்து போகுது. போகக்குள்ளே என்னென்னலாம் இருக்குது, அது போகிற பாத்தில் என்னென்னலாம் இருக்கோ எல்லாத்தையும் கிழிச்சிட்டு போகுது. எல்லாத்தையும் ஒரு மாதிரி ரொம்ப கச்சமுச்சான ஆக்கிட்டு போகுது அந்த ஹவுஸை. அது போகிற பாத்தில் அது டான்ஸ் ஆகிட்டே அப்படி போகிறது இல்லையா, அந்த வழியில் வந்து என்னென்னலாம் இருக்கும் எல்லாத்தையும் கிழிச்சிட்டு ஒரு மாதிரி எல்லாத்தையும் குப்பைக்காடு ஆக்கிட்டு போகுது. கரெக்டாக அந்த டைமில் பார்த்திங்கன்னா பாலி வந்து என்ட்ரு ஆகுறாங்க. அந்த டைமில் அவங்க வந்து அந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம கேட் வந்து என்னன்னா சம்மர்சால்ட் அடித்து 2 தடவை அப்படி குட்டிக்காரன் அடித்து அது என்ன பண்ணுதுன்னா அங்கே இருக்கக்கூடிய விண்டோ வழியாக வெளில போயிடுது. வெளில போய்ட்டு அந்த மாதிரி போயிட்டுருக்குள்ளே பார்த்திங்கன்னா வெளில போக அந்த டைம்லேயும் உடையாத இருக்கக்கூடிய அந்த ஃப்ளவர் பாட்ஸ் எல்லாம் வந்து அதையும் இழுத்துக்கிட்டே போயிடுச்சு. அந்த சம்மர்சால்ட் அடிச்சுக்கிட்டு விண்டோ வழியாக எதெல்லாம் உடையிலையோ அந்த ஃப்ளவர் பாட்ஸை சேர்த்து இழுத்துட்டு போயிடுச்சு. ஸோ இதெல்லாம் பார்க்கலாம் அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய கண்ணாடி எடுத்து போட்டு பார்க்குறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா டாம் வந்து ஃப்ளோரில் படுத்துட்டு சிரிச்சிட்டு இருக்கான். டாம், what on earth else that cat? I don't know, aunt, gasped the boy. Why I never see anything like it? What did make him act so? Did I don't know, Aunt Polly. Cats always act so when they are having good time. They do they? There was something in the tone of that made Tom apprehensive. ஆக்சுவலாக வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஆன்ட்டி வந்து கேட்குறாங்க டாம் கிட்ட, ஏன் அப்படி இருக்குது அந்த கேட் அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே மழுப்புறான். உனக்கு உண்மையாலுமே தெரியாதா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை கேட் எப்பவுமே இப்படி தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். எனக்கு ஆனால் எதுவும் தெரியாது, பட் கேட் வந்து இப்படி தான் இருக்கும், அதுக்கு வந்து நல்ல ஒரு மூடு வந்துச்சுன்னா அது இந்த மாதிரி தான் நடந்துக்கும் எப்போ பார்த்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதுக்கு வந்து இப்படி தான் நடக்குமா, இப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி ஒரு டோன் ஒரு மாதிரி ஹாஷாக வந்து அவங்க கேட்குறாங்க. அதில் வந்து ரொம்ப பயந்துட்டான் அவன் டாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போம். எஸ் மேம், தட் இஸ் ஐ பிலீவ் தே டூ. யூ டூ? எஸ் மேம். ஆமாம் அது நான் நம்புகிறேன், அது கண்டிப்பாக செய்யும், இந்த மாதிரி தான் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இப்படி தான் செய்யுமா, நீ செய்வியா? எஸ் மேம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். The old lady bent down and took the teaspoon and held it out. Tom winced and dropped his eyes, and Polly raised him by the usual handle his ear and cracked his head soundly with her thimble. ஆக்சுவலாக இந்த பேரில் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க ஆன்ட்டி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கீழே பார்க்குறாங்க. பார்த்தா தெரிஞ்சிருச்சு ஒரு டீஸ்பூனில் வந்து அந்த இது ஒட்டிகிட்ருக்கு, அந்த பெயின் கில்லர்
கொட்டிகிட்ருக்கு. ஸோ அதுலேருந்து அவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. அவங்க கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அப்படியே அதை கண்டுபிடிச்ச உடனே இவர் என்ன பண்ணுறாரு, டாம் சாயர் என்ன பண்ணுறாருன்னா, அப்படியே கீழே மயக்கம் போட்டு விழுற மாதிரி கீழே கீழே விழுந்துடுறாரு. உடனே வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, அவருடைய காதை பிடிச்சி, எப்பயுமே வழக்கமாக அப்படி தான் அவங்க தூக்குவாங்க, காதை பிடிச்சி தூக்குறாங்க. தூக்கிட்டு அந்த திம்பிள்ன்றது இந்த ஸ்டிச் பண்ணக்குள்ளே கையில் அடிப்படாமல் இருக்கிறதுக்காக போடுவாங்க. ஸோ அதால் வந்து மண்டையில் ஒரு அடி அடிக்கிறாங்க. அடிச்சுட்டு நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம். நவ் சார், வாட் டிட் யூ வாண்ட் டு ட்ரீட் தட் புவர் டம் பீஸ்ட் ஸோ ஃபார்? நீங்கள் வந்து என்ன பண்ண அந்த பாவமான அந்த பூனைக்கு என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஐ டன் இட் அவுட் ஆஃப் அ பிட்டி ஃபார் ஹிம் பிகாஸ் ஹி ஹேட் நாட் எனி ஆண்ட். அதாவது அதுக்கு டாம் சாயர் என்ன சொல்கிறாங்களா, நான் வந்து இறக்கப்பட்டு தான் வந்து அந்த பூனைக்கு வந்து கொடுத்தேன். ஏன்னா அந்த பூனைக்கு வந்து எந்த ஒரு அத்தையோ சித்தியோ எந்த ஒரு ஆன்ட்டியும் இல்லை. ஸோ அதனால் நான் இறக்கப்பட்டு தான் செஞ்சேன் அப்படின்றாங்க டாம் சாயர். had not any aunt, you numbskull, what has that got to do with it? அதுக்கு எந்த ஆன்ட்டியுமே இல்லையா முட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொல்லிட்டு நீ ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு வந்து அவர் சொல்கிறாரு, ஹீப்ஸ், பிகாஸ் இஃப் he did had one, she did burned him out herself. She did a roasted bowl out of him, though thought any more feeling than if he was a human. அதாவது அவர் என்ன சொல்கிறாரு, நிறையா ஆக்சுவலாக அந்த கேட்டுக்கு வந்து ஒரு ஆன்ட்டி இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து நல்லா வறுத்து எடுத்திருப்பாங்க. அந்த கேட்டை வந்து வறுத்து எடுத்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து எரிய வச்சுருப்பாங்க, அதோடைய குடலை எரிய வச்சுருப்பாங்க. அதாவது என்ன மீன் பண்ணி அவர் சொல்கிறாருன்னா, இப்போ இவருக்கு வந்து ஒரு ஆன்ட்டி இருக்கிறதுனால தானே எந்த ஒரு மெடிசனாக இருந்தாலும் இவருக்கு கொடுத்து அவங்க வந்து செக் பண்ணுறாங்க. ஸோ லைக்வைஸ் கேட்டுக்கு அந்த பீட்டருக்கு வந்து ஒரு ஆன்ட்டி இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து அவங்களும் வந்து ஏதாவது மெடிசன் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க இல்லையா. ஸோ அப்போ அவங்க குடல்லாம் வந்து வெந்து போயிடும். ஸோ இப்போ ரொம்ப வறுத்து எடுக்கிற மாதிரி தானே இருக்கும். ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து இது ஒரு ஹியூமனாக இருந்தால் வந்து நீங்கள் இதை கேட்டிருக்க மாட்டீங்க. இது வந்து ஒரு பூனையாக இருக்கிறதுனால தான் ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு டாம் சாயர் சொல்கிறாரு. அதுக்கு அவங்க என்ன பதில் சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். அண்ட் பாலி ஃபெல்ட் எ சடன் பெயின்ஃபுல் ரிக்ரெட். திஸ் வாஸ் புட்டிங் த திங் இன் எ நியூ லைட். வாட் வாஸ் cruelty to a cat might be cruelty to a boy too. She began to soften. She felt sorry. Her eyes her ears watered a little, and she put her hands on Tom's head and said gently. என்ன சொல்கிறாங்கன்னா, அண்ட் பாலி வந்து இப்போ தான் அவங்க உணர்கிறாங்க. அவங்க ரொம்ப கஷ்டமாக ஆயிடுச்சு அவங்களுக்கு இப்படி சொன்ன உடனே. ஒரு ஆன்ட்டி இருந்தால் தெரியும், அவங்க இந்த மாதிரி மருந்தெல்லாம் கொடுப்பாங்க, வயிறுலாம் எரியும். ஸோ அப்போ தான் தெரியும் அந்த பூனைக்கும். ஸோ நான் நல்லது தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் இல்லையா. ஸோ அதை கேட்ட உடனே அவங்களுக்கும் கஷ்டமாயிடுச்சு. ஸோ நம்ம இந்த பையனை இந்த மாதிரி பண்ணியிருக்கோம், இப்போ இந்த பூனைக்கு எப்படி நடந்துச்சோ அதே மாதிரி தானே அவனுக்கும் நடந்திருக்கும். அது என்னென்ன கஷ்டத்தை அனுபவிச்சோ அதே மாதிரி தானே இந்த பையனும் அனுபவிச்சிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்ணிலேருந்து லைட்டாக தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அவங்க பண்ணதை நினச்சி அவங்க வருத்தப்படுறாங்க. ஸோ அப்போ வந்து டாமோடைய அவங்க ஹேண்டால் வந்து ஹெட்டை வந்து ஜென்டலாக வந்து அவங்க கோதி விடுறாங்க. அண்ட் தென் ஐ வாஸ் மீனிங் ஃபார் த பெஸ்ட் டாம், அண்ட் டாம் ஐ டிட் டூ யூ குட். நான் வந்து இது நல்லதுக்கு தான் செஞ்சேன் டாம், இது உனக்கு நல்லதும் செஞ்சிச்சு இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. டாம் லுக்ட் அப் இன் ஹர் ஃபேஸ் வித் ஜஸ்ட் எ ரெகனைசபிள் ட்விங்கிள் பீப்பிங் த்ரூ ஹிஸ் கிராவிட்டி. அவர் வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அவங்க ஃபேஸ் பார்த்து அவரும் சொல்கிறாரு, ஓகே நீங்கள் வந்து இதுக்கு தான் செய்கிறீங்கன்றது எனக்கு புரியுது, அதை ஒத்துக்கிறாரு அவர் ஆக்சுவலாக நல்லதுக்கு தான் செஞ்சீங்கன்றத. ஐ நோ யூ வாஸ் மீனிங் ஃபார் த பெஸ்ட் ஆன்ட்டி, அண்ட் ஸோ வாஸ் ஐ வித் பீட்டர். It done him good too. I never see him around a since. ஆக்சுவலாக நீங்கள் எனக்கு நல்லது செஞ்சீங்கன்றதை நான் ஒத்துக்கிறேன். அதே மாதிரி தானே ஆன்ட்டி நானும் வந்து
டாம்க்கு வந்து நல்லது தான் செஞ்சுருக்கேன், பீட்டருக்கு வந்து நல்லது தான் செஞ்சுருக்கேன் ஆண்டி, நீங்கள் நல்லது செஞ்சுருங்கன்றதை நான் ஒத்துக்கிறேன். அதே மாதிரி தான், அதே நல்லது தான் நானும் வந்து பீட்டருக்கு செஞ்சுருக்கேன். பீட்டர் இதுக்கு முன்னாடி இவ்வளோ சந்தோஷமாக இருந்தது கிடையாது, இவ்வளோ ஜாலியாக சுற்றுனது கிடையாது, ஸோ நானும் வந்து பீட்டருக்கு வந்து நல்லது தான் செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டாம் சொல்கிறாரு. உடனே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஓ கோ லாங் வித் யூ டாம், பிஃபோர் யூ அனாய்ட் மீ அகைன் அண்ட் யூ ட்ரை அண்ட் see if you can't be a good boy for once and you need not take any more medicines. சரி சரி தயவு செஞ்சு போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, திரும்ப திரும்ப எனக்கு இந்த மாதிரி கத்திட்டு திரும்ப திரும்ப இது மாதிரி சொல்லிட்டு இருக்காத, ஆக்சுவலாக வந்து இதுக்கப்புறம் மாதிரி ஒரு நல்ல பையனாக வந்து இரு, அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது நல்ல பையனாக இரு, இதுக்கப்புறம் நீ எந்த ஒரு மெடிசனும் எடுத்துக்க வேணாம்னு சொல்லிட்டு இந்த கதையை முடிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த கதையில் பார்த்தீங்கன்னா கேரக்டர்ஸ் பார்த்திங்கன்னா அந்த டாம் சாயர், பெக்கி டச்சர் அண்ட் ஆன்டி பாலி, அண்ட் தென் அவங்க பிரதர் சித்து வந்து இந்த கேரக்டரில் இன்வால்வ் ஆகலை, பட் ஆனால் கொடுத்துருக்காங்க ஒரு அவங்க கூட வாழ்ந்த மாதிரி. ஸோ பிரதர் வந்து சித்து அண்ட் அந்த பீட்டர் கேட். ஸோ இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் கொடுத்துருக்காங்க, பட் அவங்களாம் இந்த ஸ்டோரியில் இன்வால்வ் ஆகலை. பட் அவங்களுடைய பிஃபோர் அந்த நாவலில் என்ன இருக்குன்றது ஷார்ட்டாக கொடுக்கக்குள்ள தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட நேம்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ முக்கியமாக பார்த்திங்கன்னா இதில் கேட், பீட்டர், அவங்க ஆன்ட்டி அண்ட் அவர் டாம் சாயர், இவங்க தான் மெயினான ஆள். பெக்கி டச்சர்ன்றவங்க ஸ்டார்டிங்கில் அவர் ஏன் அந்த மாதிரி சோகமாக ஆனாருன்றதுக்காக அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோ தான் கேரக்டர்ஸ். ஸோ ஓகே, இப்போ முடிஞ்சிருச்சு. நம்ம வந்து புக் பேக்ஸ் கொஷின்ஸ் பார்ப்போம். Choose the most suitable options. Tom was disturbed because dash. ஏன் டாம் வந்து டிஸ்டர்ப்டாக இருக்கான்னு கேட்குறாங்க. He did not sleep well. His scores were low at school. His friends Becky Thatcher had stopped coming to school. He had picked up a fight with Becky Thatcher. ஆக்சுவலாக வந்து ஏன் அவர் வந்து டிஸ்டர்ப்டாக இருக்காருன்னா தேர்ட் ஒன் தான் கரெக்டான ஆன்சர். அவருடைய ஃப்ரெண்டு பெக்கி டச்சருக்கு வந்து ஸ்கூலுக்கு வரலை, அவங்களுக்கு உடம்பு சரியாதனால ஒரு ரொம்ப நேரம் ஸ்கூலுக்கு வரலை, அதனால தான் அவர் வந்து ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்காருன்னு. அதுதான் கரெக்டான ஆன்சர். C1 தான் கரெக்டான ஆன்சர். செகண்ட் கொஷின், and was an experimenter in dash, trying new recipes, designing fashionable frocks, மாடர்ன் கார்டனிங் டெக்னிக்ஸ், ட்ரைங் அவுட் நியூ மெடிசன்ஸ். அவங்க எதில் ரொம்ப எக்ஸ்பெரிமெண்டராக இருக்காங்க, எதில் வந்து கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க, நியூ மெடிசன்ஸை வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க இல்லையா. ஸோ லாஸ்ட் ஒன் இஸ் த ஆன்சர், ட்ரைங் அவுட் நியூ மெடிசன்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் கொஷின்ஸ், டாம் யூஸ்ட் அ painkiller to dash, take care of his health, mend the cracks on the sitting room floor, cure Becky Thatcher, help his aunt. ஆக்சுவலாக எதுக்கு டாம் வந்து அந்த பெயின் கில்லர் எங்கே யூஸ் பண்ணார் பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஒன் இஸ் த ஆன்சர், மென் த கிராக் ஆன் த சிட்டிங் ரூம் ஃப்ளோர். சிட்டிங் ரூம் அந்த ஃப்ளோரில் தான் வந்து அந்த கிராக்கை வந்து ஒரு சரி செய்கிறதுக்காக அந்த பெயின் கில்லர் யூஸ் பண்ணுவார். ஸோ செகண்ட் ஒன் இஸ் த ஆன்சர். தென் ஃபோர்த் கொஷின், Peter sprang a couple of yards in the air as dash. பீட்டர் வந்து அப்படியே தூக்கி போட்டுச்சு இல்லையா, அந்த இதை குடித்த உடனே எதனால அது தூக்கி வாரி போட்டுச்சு, அந்த ஏரில் அப்படியே பறந்து போச்சு அப்படின்னு கேட்குறாங்க. had a teaspoon of the painkiller, his tail was caught in the mouse trap, Tom threw him out of the window and gave him a push. ஆக்சுவலாக இதுதான் A1 இஸ் த கரெக்ட் ஆன்சர். he had a teaspoon of the painkiller. அந்த பெயின்கில்லர் குடித்த உடனே தான் அப்படியே தூக்கி வாரி போட்டுச்சு அதை. Okay, fifth question, finally, and Polly said to Tom that he dash need not take any more medicines, has to go to school regularly, should not meet any of his friend, must take medicines every day. And Polly ஃபைனலாக என்ன வந்து டாம் கிட்ட சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த ஆன்சர், நீட் நாட் டேக் எனி மோர் மெடிசன்ஸ், இதுக்கப்புறம் எந்த மெடிசன்ஸும் நீ எடுத்துக்க தேவையில்லைன்னு சொன்னாங்க. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ B1 பார்ப்போம். ஐடென்டிஃபை த கேரக்டர்ஸ் ஆர் ஸ்பீக்கர் ஆஃப் த ஃபாலோயிங் லைன்ஸ். இந்த லைன்ஸை வந்து யார் சொன்னாங்க, இந்த லைன்ஸில் இருக்கக்கூடிய இருக்கிறவங்க யார், கேரக்டர் யாருன்றது சொல்கிறது. ஓகேங்களா, ஐடென்டிஃபை பண்ணுறது. ஹீ பேங்க்டு அகெயின்ஸ்ட் ஃபர்னிச்சர், அப்செட்டிங் ஃப்ளவர்ஸ் பாட்ஸ் அண்ட் மேக்கிங் ஜென்ரல் ஹேவக். யார் பண்ணாங்க இந்த மாதிரி, இது வந்து பார்த்திங்கன்னா வந்து டாம், தட் இஸ் பீட்டர், பீட்டர் தான் வந்து இந்த ஃபர்னிச்சர்லாம் இது பண்ணிட்டு போனது. ஸோ இது வந்து பீட்டர், இதுக்கு ஆன்சர் வந்து பீட்டர். செகண்ட் ஒன், ஷீ ஸ்டுட் பெட்ரிஃபைட் வித் அஸ்டானிஷ்மெண்ட் பியரிங் ஓவர் ஹர் கிளாஸஸ். இது யார் வந்து சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா அண்ட் பாலி, அவங்க தான் சொன்னது. தென் பார்த்தீங்கன்னா தட் இஸ்
ஐ பிலீவ் தே டூ. இது யார் வந்து சொன்னாதுன்னா டாம் சாயர் சொல்லியிருக்காரு. வாட் ஹேஸ் தட் காட் டு டூ தட் வித் இட். இது வந்து ஆன் பாலி. ஐ டன் இட் அவுட் ஆஃப் பிட்டி ஃபார் ஹிம். இது வந்து டாம் சாயர். தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சி செக்ஷன் பார்த்திங்கன்னா இந்த சென்டென்ஸ் வந்து ஜம்பிள்டாக இருக்குது, தப்பு தப்பாக மாறி மாறி இருக்குது. அலைன்மெண்ட் வந்து மாறி மாறி இருக்குது. நீங்கள் வந்து அது கரெக்டாக அலைன் பண்ணணும். ஓகே, ஜம்பிளாக இருக்கிறது நம்ம அரேஞ்ச் பண்ணலாம். ஃபஸ்ட் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா 5th ஒன் தான் ஃபஸ்ட் சென்டென்ஸாக வரணும். டாம் வாஸ் டல் அண்ட் டிப்ரெஸ். அவர் ரொம்ப டல்லாக இருந்தார். டாம் ரொம்ப மன அழுத்தத்தோடு இருந்தார். இதுதான் ஃபஸ்ட்டு சென்டென்ஸாக வரணும். அடுத்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து 8th ஒன். ஸோ ஆண்ட் பாலி ட்ரை டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரெமெடிஸ் ஆன் ஹிம். அவங்க அதனால் என்ன பண்ணாங்க, நிறைய மெடிசன்ஸ் வந்து ட்ரை பண்ணாங்க டாம் மேலே. ஸோ இது வந்து செகண்ட் சென்டென்ஸாக வரணும். தேர்ட் சென்டென்ஸ் பார்த்திங்கன்னா இந்த சென்டென்ஸ் வரணும். சின்ஸ் ஆல் ஹர் மெத்தட்ஸ் ஃபெயில் ஃபைனலி ஷி கேவ் ஹிம் ஏ பெயின் கில்லர். எல்லாமே ஃபெயில் ஆகிடுச்சு, ஃபைனலாக அவங்க வந்து பெயின் கில்லர் வந்து கொடுத்தாங்க. திஸ் இஸ் வந்து தேர்ட் சென்டென்ஸாக வரணும். ஃபோர்த் சென்டென்ஸ் பார்த்திங்கன்னா 7th ஒன். பட் டாம் கேவ் தட் பெயின் கில்லர் டு தட் கேட் பீட்டர். பட் டாம் வந்து அவர் சாப்பிடாம அவர் வந்து பீட்டருக்கு வந்து கொடுத்துட்டாரு. இதுதான் வந்து ஃபோர்த் சென்டென்ஸாக வரணும். ஃபிஃப்த் சென்டென்ஸ் பார்த்திங்கன்னா தேர்ட் ஒன். த பெயின் கில்லர் ட்ரிகர்ட் அட்வர்ஸ் ரியாக்ஷன் ஆன் பீட்டர். கொடுத்த உடனே என்னாச்சு, பெயின் கில்லர் கொடுத்த உடனே ஒரு மாதிரி ஒரு ரியாக்ஷன்ஸ் வந்து பண்ண ஆரம்பிச்சிச்சு இல்லையா. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபிஃப்த் சென்டென்ஸாக வரணும். சிக்ஸ்த் சென்டென்ஸ் பார்த்திங்கன்னா 4th ஒன். இட் ஜம்ப்ஸ் அவுட் ஆஃப் த ஓப்பன் விண்டோ. அதுக்கப்புறம் என்ன பண்ணிச்சு, எல்லாத்தையும் அட்டகாசம் பண்ணிவிட்டு விண்டோ வழியாக வெளில ஓடி போச்சு. இதான் வந்து சிக்ஸ்த் சென்டென்ஸாக வரணும். 7th சென்டென்ஸ் பார்த்திங்கன்னா 6th ஒன். திஸ் இன்சிடென்ட் அப்செட் ஆன் பாலி அண்ட் ஷீ கொஷின்ட் ஹிம். இதுதான் வந்து ஆன்ட்டிக்கு வந்து ரொம்ப அப்செட் ஆகிடுச்சு. அவங்க வந்து டாமை வந்து கொஷின் பண்ணுறாங்க. ஏன் இப்படி இருக்குது, ஏன் பீட்டர் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா 7th ஒன். ஸோ ஃபைனல் ஒன் பார்த்திங்கன்னா 8th ஒன் பார்த்திங்கன்னா செகண்ட் ஒன். ஹீ டோல்ட் ஹிஸ் ஆண்ட் தட் பீட்டர் ஹேட் நோ ஆண்ட் ஸோ ஹீ கேவ் ஹிம் த மெடிசன். அதாவது அவர் என்ன சொல்கிறாரு, டாம் வந்து என்ன சொல்கிறாருன்னா, பீட்டருக்கு வந்து ஆன்ட்டி யாரும் கிடையாது, என்ன மாதிரி ஆன்ட்டி யாரும் கிடையாது, அதனால தான் நான் அந்த மெடிசன் வந்து பீட்டருக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதுதான் வந்து ஜம்பிள் அரேஞ்ச் பண்ணியாச்சு. சரி, நெக்ஸ்ட் பார்ப்போம், கொஸ்டின் ஆன்சர் பார்ப்போம். why did Tom lose first question, why did Tom lose the charm of his life? ஏன் ஒரு ஹாப்பியை வந்து இறந்துட்டாரு, ஏன் ரொம்ப சுகமாக இருக்காரு, ஏன் அவரோட சந்தோஷத்தை வந்து இழந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தோஷத்தை ஏன் டாம் வந்து இழந்துட்டாரு அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா பெக்கி டார்ச்சருக்கு வந்து உடம்பு சரியில்லை, அவங்க ஸ்கூலுக்கு வரல. ஸோ அதனால தான் வந்து அவர் ஒரு சந்தோஷத்தை வந்து அவர் இழந்துட்டாருன்னு நீங்கள் எழுதணும். செகண்ட் கொஸ்டின், why did Aunt Polly try different remedies on Tom? ஏன் Aunt Polly வந்து நிறைய மெடிசன்ஸ் வந்து டாம் மேலே செஞ்சாங்க அப்படின்னு கேட்டால், அவங்க தான் பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் எது பண்ணாலும் ஃபஸ்ட்டு டாமுக்கு தான் கொடுப்பாங்கன்னு எழுதணும். அது மட்டும் இல்லாமல் அவங்க இந்த மாதிரி பண்ணுறது வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு எழுதணும். தென் அவர் ரொம்ப வந்து அப்செட்டாக இருந்தார், அதனால சரியாக மருந்து கொடுத்தா சரியாயிடுவாரான்றதுக்காக புதுசாக கண்டுபிடிச்சி அவர் மேலே வந்து ட்ரை பண்ணாங்கன்னு எழுதணும். தென் தேர்ட் கொஸ்டின் பார்த்திங்கன்னா, ஹவு டிட் த மெடிசன் டிமினிஷ்? ஏன் மெடிசன் வந்து கம்மியாகிட்டே போகுது, எப்படி கம்மியாகிட்டே போகுதுன்னு கேட்குறாங்க. ஏன் எப்படி கம்மியாகிட்டே போகுது? அவர் வந்து டாம் என்ன பண்ணுறாருனா, அவருடைய சிட்டிங் ரூமில் இருக்கக்கூடிய கீழே இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளோரில் கிராக்கர்ஸ் இருந்துச்சு, அந்த கிராக்கர்ஸில் வந்து அந்த கிராக்குக்கு வந்து அவர் ஊற்றுவார். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா மெடிசன்ஸ் வந்து கம்மியாகிட்டே போகுதுன்னு எழுதணும். அண்ட் ஃபோர்த் கொஸ்டின், டிட் டாம் கம்பல் பீட்டர் டு ஹாவ் த பெயின் கில்லர்? டாம் வந்து கம்பல் பண்ணாரா பீட்டரை வந்து பெயின் கில்லர் குடிக்க சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கொஸ்டின் இல்லை, நோன்னு எழுதுறோம். நோ, டாம் டிட் நாட் கம்பல் பீட்டர் டு ஹாவ் த பெயின் கில்லர். அவர் வந்து கம்பல் பண்ணலை, டாமை வந்து பெயின் கில்லர் குடின்னு சொல்லிட்டு கம்பல் பண்ணலை. பீட்டர் வந்து பெயின் கில்லர் குடிக்கிறதுன்னு சொல்லிட்டு கம்பல் பண்ணலன்னு எழுதுறோம். ஆக்சுவலாக இந்த கொஷின் மறுபடியும் சொல்கிறேன். இந்த கொஷின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டாம் வந்து கம்பல் பண்ணாரா பீட்டருக்கு, நீ வந்து பெயின் கில்லர் குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்பல் பண்ணாரா அப்படின்னு கேட்குறாங்க. இதான் கொஷின். அதுக்கு நீங்கள் என்ன எழுதணும்னா, இல்லை, டாம் வந்து கம்பல் பண்ணலை பீட்டருக்கு, இந்த மாதிரி நீ பெயின் கில்லர் குடின்னு சொல்லிட்டு கம்பல் பண்ணலைன்னு எழுதணும். அதான் நோ, டாம் டிட் நாட் கம்பல் பீட்டர் டு ஹேவ் த பெயின் கில்லர் அப்படி சொல்லிட்டு எழுதணும். அப்புறம் ஃபிஃப்த் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, why did Peter wish to taste the பெயின் கில்லர்? ஏன் வந்து பீட்டர் வந்து ஆசைப்பட்டார்,
அந்த கேட் ஏன் ஆசைப்பட்டுச்சு அந்த பெயின் கில்லர் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஏன் ஆசைப்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்ட் பாலி டெய்லி வந்து டாம் கொடுக்குறத வந்து பீட்டர் பார்த்துட்டே இருக்கும். ஸோ அதனால் எப்படியாவது அந்த மெடிசனை வந்து சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்கும். ஸோ அதனால தான் வந்து பீட்டர் வந்து அதை டேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதணும். அண்ட் 6th கொஸ்டின், ஹவு டிட் ஆண்ட் பாலி டிஸ்கவர் த ரீசன் ஃபார் த பீட்டர்ஸ் அப்சர்வ் பிஹேவியர்? இந்த மாதிரி அதோட பிஹேவியர்ஸை வந்து எப்படி அவங்க கண்டுபிடிச்சாங்க? அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணிட்டு இருந்துச்சு இல்லையா பீட்டர். ஸோ அதை வந்து ஆண்ட் பாலி வந்து எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு கேட்குறாங்க. எப்படி கண்டுபிடிச்சாங்க? ஆக்சுவலாக டீஸ்பூனில் வந்து அந்த பெயின் கில்லர் மெடிசன் வந்து இருந்தது, ஒரு ட்ராப் இருந்தது. ஸோ அதை வச்சு தான் கண்டுபிடிச்சாங்க. ஸோ ஓகே, பீட்டருக்கு வந்து ஏதோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டுபிடிச்சாங்க. டாம் கொடுத்துருக்காப்புல அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாங்க. ஸோ இதுதான் ஆன்சர். நீங்கள் 7th கொஸ்டின் வந்து, வாட் வாஸ் த ரீசன் கிவன் பை டாம் ஃபார் கிவிங் த பெயின் கில்லர் டு த கேட்? ஆக்சுவலாக வந்து என்ன ரீசன் வந்து சொன்னார் டாம், ஏன் வந்து பெயின் கில்லர் வந்து கேட்டுக்கு நான் கொடுத்தேன், எதனால் கொடுத்தேன் அப்படின்ற ரீசனை வந்து கேட்குறாங்க. என்ன ரீசன் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆக்சுவலாக என்ன சொன்னார்? ஆக்சுவலாக கேட்டுக்கு வந்து எந்த ஆண்ட்டும் கிடையாது, என்ன மாதிரி எந்த ஆன்ட்டியும் இல்லை. ஸோ அதனால தான் நான் வந்து இறக்கப்பட்டு தான் வந்து இந்த மெடிசனை வந்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதணும். Then 8th question, why did Aunt Polly's eyes water? ஏன் ஆண்ட் பாலியோட ஐஸில் வந்து தண்ணி வந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் தண்ணி வந்துச்சுன்னா அவர் சொன்னார் இல்லையா, இவங்களுக்கு எந்த ஒரு ஆன்ட்டியும் இல்லை, இருந்திருந்தால் கண்டிப்பாக வந்து அந்த அவங்க குடலை வந்து எரிச்சிருப்பாங்க, கண்டிப்பாக ரோஸ்ட் பண்ணியிருப்பாங்க, வறுத்து எடுத்துருப்பாங்கன்னு சொன்னோடனே அப்போ தான் அவங்களுக்கு வந்து உணர்ந்தாங்க, ஓ நம்ம இந்த கேட் என்னென்னலாம் கஷ்டப்பட்டுச்சோ அதெல்லாம் கண்டிப்பாக டாமும் பட்டிருப்பான், ஸோ நம்ம வந்து அவனை இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்ணிலேருந்து தண்ணி வந்திருக்கும். ஸோ இதுதான் நீங்கள் ரீசனாக எழுதணும். அண்ட் இந்த ஃபில்லப்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். ஆன்சர்ஸ் மேலே கொடுத்துருக்காங்க, பட் கம்ப்ளீட் பண்ணலாம். டாம் சாயர் ஃபெல்ட் ஃபஸ்ட்டு வந்து டிஜெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். ஆஸ் விக்கி டார்ச்சர் ஹேட் ஸ்டாப்டு கம்மிங் டு டேஷ் ஸ்கூல். ஹிஸ் ஆண்ட் பாலி வாஸ் வெரி கன்சர்ன் அபவுட் ஹிஸ் டேஷ். இந்த டேஷில் வந்து ஹெல்த் கண்டிஷன். So she began to try various dash on him, remedies on him. Tom became fed up with his auntie's brand of remedies and pretended to like the painkiller. He started to ask for it very often, but Tom used the medicine to mend the dash crack on the floor. One day, Tom gave the painkiller to his auntie's cat. அந்த ஆன்ட்டியோட கேட்டுக்கு என்ன கொடுத்தாரு? கேட் பேர்னா பீட்டர். பீட்டர் எழுதணும். The dash had an adverse effect on the cat. இந்த டேஷ்க்கு இந்த டேஷ்க்கு வந்து பெயின் கில்லர்னு எழுதணும். Painkiller had an adverse effect on the cat and it started to jump around the room. Aunt Polly entered the room in time to see the cat through a few somersault and sailed through the open window. She found the dash teaspoon with a little painkiller sticking to it and knew that Tom had treated the cat with it. She realized that what was cruelty to the cat should be the same to the boy too, and dash stopped giving medicines to him. ஓகே, நான் எல்லா டேஷும் சொல்லிட்டேன், பட் இருந்தாலும் நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு டேஷ்க்கு வந்து டிஜெக்ஷன் எழுதணும். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல், தேர்டு வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தி, ஃபோர்த் ஒன் பார்த்திங்கன்னா ரெமிடிஸ், ஃபிஃப்த் ஒன் வந்து ப்ரிட்டன்டட், சிக்ஸ்த் ஒன் பார்த்திங்கன்னா கிராக், செவன்த் ஒன் பார்த்திங்கன்னா பீட்டர், எயித் ஒன் வந்து பெயின் கில்லர், நைன்த் ஒன்று பார்த்திங்கன்னா சம்மர்சால்ட், 10th ஒன் வந்து டீஸ்பூன், 11th ஒன் பார்த்திங்கன்னா க்ரூயல்ட்டி, அண்ட் 12th ஒன் பார்த்திங்கன்னா ஸ்டாப், லாஸ்ட் ஒன் ஸ்டாப். தட்ஸ் ஆல். நம்ம இப்போ வந்து எல்லாம் பார்த்தாச்சு. கொஷின் ஆன்சர், புக் பேக்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.